இருப்பாங்களா அப்பெல்லாம் இப்படிதான் தூக்கு சாப்பாடு எடுத்து போற பாத்திரம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருந்திருக்கு. அப்போ எப்படி கேட்கும், ஏன்னா ஒயர் கனெக்ஷன் இல்லைல்ல. இதான் நிறைய ஃபோன் வெரைட்டிஸ். அப்பெல்லாம் ரஜினி சார் கமல் சார் படங்கள்லாம் அப்படிதான் ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நம்ம கடையில கிடைக்குது. பழைய ₹1 இதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து இது இந்த 50 பைசா அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த 50 கைஸ் ஆக்சுவலி இங்க வந்து ஹெட்செட்டு பழைய ஃபோன்லாம் வந்து இருக்கு. இந்த ஜியோ இந்த ஓப்பன் டைப் இந்த ஃபோன் மாடலு இதெல்லாம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்சங் வந்து பட்டன் ஃபோனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சென்னை நம்ம மோர் மார்க்கெட்டில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அஜ்மல் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் கடையில் தான் இருக்கோம். ரூபன் ப்ரோ தான் வந்து கடையில் இருக்கிறாப்புல. அவர் தான் நமக்கு வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி ரேட்டு எல்லாமே சொல்ல போகிறாரு. வாங்க ப்ரோ, ஹாய் சொல்லிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரோ இப்போ இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே பேசுங்க. இதெல்லாம் வந்து 3 kg 2 kg இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் இதுல பீஸ் ரேட் வரும். ஓகே ஓகே. எவ்வளோ ஒரு இது இப்போ இதுல 3 kg எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200 அந்த மாதிரி ரேஞ்சில் ஆகும். அந்த மாதிரி வேற 5 kg 10 kg அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ தான் வரும். இது எத்தனை கிலோ? இது வந்து 5 kg. 5 kg. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75ல இருந்து 65 வரைக்கும் வரும் பர் கேஜி. ஒரு கிலோ வந்து 75 ரூபாய். ஆமா. 5 கிலோனா இவ்வளவு கிலோக்கு எத்தனை? ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம மற்ற பிளேட் இதெல்லாம் எவ்வளவு? அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மாடலு. இப்போ அயன் காஸ்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி மாடலும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 kg வரும். இதுவே நீங்க எந்த வெயிட் வேணாலும் இருக்கும் நம்ம கிட்ட. 15 kgல இருந்து இருக்கு, 20 kg வேணாலும் 20 kg இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து per kg 80 rupees வருது. சரி ஓகே. அதான் கைஸ் ஆக்சுவலி நிறைய உள்ள நிறைய இருக்குல்ல, 15 20 எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெயிட் ராடு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா இப்போ 6 kg. வெளியெல்லாம் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு per kg வந்து 220 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். நம்ம இது per kg 100 rupees கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குல்ல. இது நார்மல் கட்டை இல்ல, எல்லாம் காட்டு புளிய மர கட்டை. இது காட்டு புளிய மர கட்டை. அப்படியா? நார்மல் கட்டைலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. புடிலாம் நம்ம கிட்ட டிஃபரெண்ட் தான் இருக்கு. 2 அடி கட்டை இருக்கு. இது பாருங்க, இந்த 2 அடி கட்டெல்லாம் யாருக்கிட்டையும் இருக்காது இப்போதைக்கு. ஏன்னா கட்டை வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம கிட்ட அவ்வளவு கிடைக்கிறது இல்லை கடையில, யாருக்கிட்டும் கிடைக்கிறது இல்லை கட்டை. 2 அடி கட்டைன்றது மோஸ்ட்லி ரேரானதுதான். எல்லாம் இது ஒயிட்டான கட்டையை தான் தேடி வருவாங்க. சூப்பர் ப்ரோ. அதுல வந்து எல்லா வெரைட்டி எல்லா வெயிட்லயும் இருக்கு. ஆமா ஆமா. இதுவுமே அதுதான். அதுக்கு அந்த மேட் எவ்வளவு? மேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 450 650 அந்த மாதிரி ரேஞ்ச் மாறும். 450 650 ரேஞ்ச் மாறுதா? ஓகே. இந்த பிவி கோட் டம்பிள். ஓகே. இது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க எல்லா கடையிலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஆனா ஒரிஜினல் இல்ல. ஓகே. பிவி கோட்ன்றது மட்டும்தான் ஒரிஜினல். இது வந்து ஸ்கிராட்ச் ஆகாது, எதுவுமே ஆகாது. இது per kg வந்து நம்ம கிட்ட 180. கேஜி வந்து 180. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட per kg வந்து இது 170 per kg. 170. அது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறுது. ஆமா. சரி ஓகே. கைஸ் ஆக்சுவலி இந்த பழைய காயின்ஸ் இந்த மாதிரியான பழைய பொருட்கள்லாம் வந்து இங்கே நிறையா அந்த கடையில் வந்து கிடைக்குது. நம்ம அதெல்லாம் வந்து பழைய காயின்ஸ் அந்த பழைய பொருட்கள்லாம் பார்க்கலாம். பழைய காயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இதோ பார்த்துங்க, இதோ பழைய அந்த 2 ரூபாலாம் இருக்கு பாருங்க. பழைய 2 ரூபாய், அப்புறம் வந்து 2 பைசாவா இது எவ்வளோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பழைய ₹1 பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நம்ம கடையில் கிடைக்குது. பழைய ₹1 இதெல்லாம் அதெல்லாம் நிறையா இருக்கு. அப்புறம் வந்து இது இந்த 50 பைசா அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த 50 பைசா இந்த மாதிரி நிறைய காயின்ஸ்லாம் வந்து பழசு இருக்கு. அப்புறம் இந்த கிராம்பெல் அது இருக்கு. நிறைய பொருட்கள் வந்து இந்த பழசான்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
கைஸ் ஆக்சுவலி இங்க வந்து ஹெட்செட்டு பழைய ஃபோன்லாம் வந்து இருக்கு. இந்த ஜியோ, இந்த ஓப்பன் டைப், இந்த ஃபோன் மாடலு இதெல்லாம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம்சங் வந்து பட்டன் ஃபோனு, இந்த நோக்கியா மாடல்லாம் நிறைய வச்சிருந்தேன். இந்த மாதிரி மாடல்லாம் வந்து வச்சிருந்தேன். இந்த மாடலுமே நான் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து பார்க்கறது ரொம்ப நாள் லாவாவும் வச்சிருந்தேன். இதுல இருக்க எல்லா மாடலு, இந்த ஃபோனு இதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோன். இந்த கேமரா இதெல்லாம் எல்லாம் இந்த செல்லு கேமரா வச்சுக்கிட்டா பெரிய பில்டப் காட்டுவான். ஆமா, அந்த மாதிரி எல்லா மாடல்ஸும் இங்க இருக்கு. எவ்வளோ ரேட்டு? இப்ப இந்த போன் எவ்வளவு வரும்? 400 ரூபா அந்த மாதிரி. ஆக்சுவலி ஷூட்டிங்க்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகல, பட் ஷூட்டிங்க்கு தேவைன்றவங்க எதுவா உடைக்கிற மாதிரி எதாவது இருந்தா வாங்கிட்டு போவோம். இது 200. இப்போ இது 250 அந்த மாதிரி. ஒவ்வொரு போனும் ஒவ்வொரு ரேட். ஓகே ஓகே. இந்த ஓப்பன் டைப்லாம் அப்ப இருந்தது இல்ல? ஆமா. கைஸ் ஆக்சுவலி இந்த கடை வந்து இந்த பழைய பொருட்கள், பழைய காலத்துல யூஸ் பண்ண அந்த பாத்திரம், இந்த பூஜை பொருட்கள், இந்த குத்து விளக்கு, அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா கேமரா, அது இதுன்னு நிறைய இருக்கு. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல அப்படிதானே தண்ணி குடிக்க கிட்ட வாங்க தண்ணி குடிக்கிறது. இது வந்து என்ன கற்பூரம் ஏத்துறதா? கற்பூரம் ஏத்துறது எல்லாமே பழைய பொருட்கள் தான். டவரா செட்டா அந்த காலத்துல எல்லாமே பித்தளை தான் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த இது அப்புறம் முக்கியமான பொருள் கிளாஸ். கிளாஸ் தானே இது? 1/4 கிலோ வெயிட் வரும் போற. அப்பெல்லாம் கிளாஸ் எப்படி இருக்கு பாருங்க, 1/4 கிலோ வரும் போல. இது இந்த குட்டி ஃபேனு, இதெல்லாம் வந்து பழைய பொருட்கள். இதெல்லாம் ரொம்ப பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பொருட்கள் இருக்கு. அப்படி இந்த சைடு பாத்தீங்கன்னா அதான் இது வந்து நம்ம சாப்பாடு, குழம்பு ஊத்துறது எல்லாம் செம்ம வெயிட். எல்லாமே வெயிட்டா இருக்கு. குழம்பு இது என்ன இது? சாப்பாடு கரண்டியா? சாப்பாடு கரண்டி. வேற என்ன இருக்கு? குழம்பு, ஸ்பூனு. இந்த மாதிரிலாம் ஸ்பூன் இப்போ வர்றதே இல்லை, எல்லாம் இப்போ சில்வர். அது குழி பணியாரம், டீ கப்பே சூப்பரா இருக்கு. ஏதோ பயங்கரமா இருக்கு அது. அப்புறம் அந்த காலத்துல இந்த தூக்கு நிறைய படங்கள்ல சொல்லுவாங்கல்ல, அப்பெல்லாம் இப்படிதான் தூக்கு சாப்பாடு எடுத்து போற பாத்திரம் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருந்திருக்கு அப்போ. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? எப்படி கேட்கும்? ஏன்னா ஒயர் கனெக்ஷன் இல்ல. இதான் நிறைய போன் வெரைட்டிஸ். அப்பெல்லாம் ரஜினி சார், கமல் சார் படங்கள்லாம் அப்படிதான் போன் இருக்கும். அப்படியே சொல்லு அதெல்லாம் இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ சொல்லிட்டு வரலாம்ண்ணா. சொல்லதா? எப்படி நீங்க பண்ணுங்க? ஓ அப்படி பண்ணுமா? அந்த நம்பருக்கு நேரா வச்சு பண்ணுமா? ஓ எல்லாம் பயங்கரமா இருக்கு இந்த கடையை. பழைய பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கேமராலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பழைய காலத்து கேமராவா இருக்கு. எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்போ வந்து எப்ப 1940 20 கண்டுபிடிச்சது போல. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த கடையில வந்து முக்கியமா இந்த மாதிரியான கடைகள்ல இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நிறைய பேர் தேடி வருவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சினிமாவில் வந்து ஷூட்டிங்க்கு வந்து பீரியாடிக் ஃபிலிம்லாம் எடுப்பாங்க. ஒரு 90s 70s நடக்கிற கதை, அப்புறம் வந்து ஒரு 60 அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி பொருள்லாம் கிடைக்காது மேக்ஸிமம். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸில் மோர் மார்க்கெட் போனால் அந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா அதிர்ச்சி ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் ஆக்சுவலி இங்கே வந்து முக்கியமாக இந்த மோர் மார்க்கெட்டில் வந்து புக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். வந்து நீங்கள் நிறைய புத்தகங்கள்ல, நிறைய கடைகளில், சென்னை முழுக்க கிடைக்காத நிறைய புத்தகங்கள் வந்து இந்த மோர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நிறைய ரைட்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அவ்வளோ புத்தகங்கள் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சில புக்கு நான் கிடைக்கல, அந்த புக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மோர் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம வாங்க, ஒரு புக்கு கடையில் தான் கான் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு அண்ணா இருக்காரு. அவர்கிட்ட தான் நான் போய் பேச போகிறேன். இதுதான் வந்து அண்ணாவோட புக்கு கடை, கான் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட போய் பார்ப்போம். அண்ணன் தான் வந்து கேட்டோம், கண்டிப்பா அதை பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தாரு. உங்க பேரே கான் தானா? வாஜித் கானா? நீங்க எவ்வளவு நாளா நாங்க கடை வச்சிருக்கீங்க? புக் கடை 21 வருஷமா இருக்கு.
இங்க புக் கடை வச்சிருக்கீங்களா? இங்க இல்ல, வெளியில இருந்தோம். வெளியில இருந்து உள்ள வந்திருக்கோம் கடை. ஓகே ஓகே. வெளியில ஒரு 6-7 வருஷமா இருந்தது லைனு. அங்க மெட்ரோ வர்றதுனால எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இங்க மாற்ற இடம் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப growth கிடைச்சது. அதுக்கு அடுத்தது அப்படியே கடை வச்சு இங்க இருந்து அங்க இருந்து இங்க வந்து. சூப்பர் நைஸ்ண்ணா. சரி, எனக்கு என்னென்ன எந்த மாதிரியான புக்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் சும்மா அப்படியே காட்டுறீங்களா? தமிழ் நாவல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா, இங்க இருக்கு. போங்க, நீங்க போங்கண்ணா, நீங்க போய் காட்டுங்க. தமிழ் நாவல்கள்லாம் இருக்கா? இங்க இருக்கு. ஓ நைஸ். வைரமுத்து சார் புக்ஸ் இருக்கு. ஓ டாய்லெட் சீட் கழிவறை இருக்கு. ஓ ஆனா ஆக்சுவலி அது ரொம்ப இந்த famous book. இந்த புக்கு நான் படிச்சுட்டேன். நான் தமிழ்ல படிச்சேன். நேத்து அவங்களுடைய புது புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. Release பண்ணிருக்காங்க. நான் நேத்து போயிட்டு வந்தேன். அப்படியா? லதாம் சொல்லி அவங்க மேடம். நேத்து நான் போயிட்டு வந்தேன். எனக்கு பாத்தீங்களா திடீர்னு சூப்பர்ண்ணா. இது காவல் கோட்டை. காவல் கோட்டை. ரேரான புக். அப்புறம் இங்க தமிழ் புக்ஸ், ஃபைனான்ஸ் புக் வச்சிருக்கோம். இந்த ரஷ்யன் கிளாசிக்ஸ் வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஓ எல்லாமே நாவல்ஸ் இருக்கு. நாவல்ஸ் இருக்கு, குற்ற பரம்பரை இருக்கு. ஓ குற்ற பரம்பரை இருக்கா? நிறைய எல்லாமே ஃபேன்ஸ் கேட்டு இருக்காங்க. வர புக் தான். எல்லாமே பட்டுவா கேட்டு வருவோம். இந்த இங்கிலீஷ் நாவல்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட் புக்ஸ். இதெல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒன்னு பிடிக்கும். இப்ப செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் எல்லாம் எப்படின்னா ரேட் எந்த மாதிரி? 50% மேல கொடுத்துருவோம். 50% ஒரு புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலை இருந்தா இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே இதெல்லாம் கேட்டு வருவாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து 40 பைசா 50 பைசா தான் இருக்கும். ஆனா இதுக்கு ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். எங்குமே கிடைக்காது இந்த புக். இது ஒரு 80 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடியான புக். இது வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. நாங்க 1% தான் பண்றோம். மோர்மாட்ல ஒரு 40% பண்றாங்க வெளியில. இது வந்து இப்ப இது 50 ரூபாய் அந்த புக்கு. ஒரு 60 பைசா 70 பைசா தான் இருக்கும் புக்கு. ஆனா 100 ரூபாய் விற்போம் நாங்க. ஏன்னா இது வந்து 50-60 வருஷத்துக்கு முன்னாடியான புக்ஸ். இந்த மாதிரி தியரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே ஓகே. முக்கியமா மெடிக்கல் சம்பந்தமா இந்த மாதிரி வேற வெரைட்டிஸ் புக் எல்லாம் இருக்கு. இது வந்து ஆன்டிக் சொல்லுவாங்க. இதெல்லாமே ஓகே ஓகே சொல்லுவாங்க. அதாவது வந்து வேற சில்ட்ரன்ஸ் புக்ஸ், ஃபிக்ஷன் அந்த மாதிரி. ஆனா அந்த பழைய புக்ஸ் மட்டும் நீங்க ஆஃப் ரேட்டுக்கு கொடுக்குறீங்க. 100 ரூபாய் அப்படின்னா 150 ரூபாய். புதுசுனாவோ அது அதே ரேட். 10% தமிழ் புக். இங்கிலீஷ் புக்ஸ் வந்து புதுசு பாத்தீங்கன்னா 50% கூட கொடுப்போம். நைஸ். பொறுத்து இருக்கு எல்லாமே. நைஸ்மா. இந்த மாதிரி கேட்டகரி புக்ஸ் இருக்கு. ஒரு கேட்டகரி புக்ஸ் இருக்கு. ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ் புக்ஸ். ஓகே ஓகே. சில்ட்ரன்ஸ் படிப்பாங்க நிறைய பேர். இந்த சைடுனா இதெல்லாம் நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் தான். இதெல்லாம் வந்து டிக்டாக் சீரிஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பொண்ணுங்க படிப்பாங்க புக்ஸ். ஓ அப்படிங்களா? ஆமா, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங் புக். இதெல்லாம் பசங்க எல்லாமே வந்து இந்த புக் படிக்கிறாங்க, ட்ரேடிங் புக் படிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்டாக் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. நைஸ். நான் அப்ப எல்லா சினிமா சம்பந்தமா வேற ஏதாவது புத்தகங்கள் இருக்கா? வரும். டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி அப்படி எதனா இருக்கா? ஸ்கிரீன் பிளே சம்பந்தமா இருக்கு. சைட் ஃபீல்ட் புக்ஸ். சைட் ஃபீல்ட் இருக்கா? சைட் ஃபீல்ட் புக்ஸ் இருக்கு. ஓகே. அப்புறம் சேவ் தி காட்னு ஒரு புக். சேவ் தி கேட். ஆமா, அதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங் உள்ள புக். நான் படிச்சிருக்கேன். சேவ் தி கேட் படிச்சிருக்கேன். தமிழ்ல படிக்கணும்னா நீங்க சுஜாதா அது வந்து இந்த புக் திரைக்கதை. ஆமா, ரொம்ப ஃபேமஸ் புக் நான் சொல்றேன். அதோட ஃபேமஸ்லாம் நிறைய இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ் புக். அப்புறம் இதெல்லாம் வந்து மாங்கா சீரிஸ். இதெல்லாமே இப்போ வந்து மாங்கானா இந்த ஜப்பானீஸ் காமிக்ஸ் சொல்லுவாங்க. ஆமாமா, அதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. பசங்க எல்லாம் அதோட புத்தகங்கள் எல்லாமே இங்க இருக்கு. அதெல்லாம் ட்ரெண்டிங் புக். ஓகே ஓகே. ஆமா ஆமா. ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டே இருக்கும் புக்ஸ்ல. எப்படி சினிமாவோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டே இருக்கும். எல்லாரும் எது அப்ப விரும்புறாங்களோ கரண்ட்ல வச்சிருப்போம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் மாங்கா சீரிஸ் தான் எல்லாமே. ஓகே ஓகேனா. நைஸ். மாங்கா புக்ஸ். இது பிஜி ஓடோஸ். இவங்க எல்லாம் ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வந்து காமெடி எப்படி எழுதுறதுன்ற சொல்லி கொடுத்துருப்பாரு பிஜி ஓடோஸ். ஹியூமரஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புக். இதெல்லாம் அனிமல்ஸ் வச்சு இந்த பாலிட்டிஷியன் எல்லாம் வச்சு ஒரு காமெடி எல்லாம் சொல்லியிருப்பாரு. நல்ல இருக்கு. எல்லாமே இருக்குல்ல. பெரியாரு, அம்பேத்கர் புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. ஜெயமோகன், ஜெயகாந்தன். இப்பெல்லாம் இல்ல ட்ரெண்டிங் புக் யோகி. ஆமா, இது வந்து ரஜினி சார் வந்து படிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னனால இந்த புக் நிறைய அது இருக்கானா? இப்ப ஒரு அரண்சன் அது இருக்கு. சைக்காலஜி ஆஃப் மணி தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இப்போ ஸ்டாக்ல வெளியில வச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல ஸ்டாக் இல்ல. தமிழ்ல காலி ஆயிடுச்சு. ஆர்டர் போட்டு நிறைய போச்சு. நிறைய போச்சு. இங்கிலீஷ்லயும் நிறைய போகுது, தமிழ்லயும் நிறைய போகுது. படிக்கிறாங்க நிறைய பேர். வந்து இப்போ எப்படின்னா படிக்கிறதே விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இருக்காங்க, படிக்கிறவங்க இருக்காங்க. 10% 15% இருக்காங்க. அதுலயே வந்து ஓரளவுக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா 50-100% படிச்சிருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. செல்போன் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் படிக்கிறாங்க. இல்லாமலாம் இல்ல, படிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைன்னா படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே படிப்பாங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு புக்கு கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு வேற ஏதோ புக்ஸ் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டு படிப்பாங்க. இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. எது கேட்கறாங்களோ அதை மட்டும் கொடுக்கணும். அது மட்டும் தான் படிக்கிறாங்க. நைஸ்ண்ணா. இந்த ஒரு இடம் அந்த புக்கு கூடயே இருக்கிறது அது ஒரு மாதிரியான ஒரு. நிறைய பேர் கதைலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை இருக்கும் அந்த புக்ல எடுத்துக்கிறோம்னா
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓரளவுக்கு. ஓ அந்த கதை சொன்னாலே நீங்க இந்த மாதிரி பேஸ் புத்தகம் பண்ணி எடுத்து கொடுத்து அவங்க பேர் தெரியலான்னு சொல்லுவாங்க. எடுத்து கொடுத்துருவோம். எல்லாம் ஃபேமஸ் புக்லாம் மோஸ்ட்லி கதை தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்புறம் இந்த மெடிக்கல் த்ரில்லர்னா அது மெடிக்கல் த்ரில்லர் யாராவது கேட்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் த்ரில்லரா வேணும்னா அதையோட எடுத்து கொடுப்போம். ஃபேண்டசினா ஃபேண்டசி பசங்க கேட்பாங்க அதை எடுத்து கொடுப்போம். நைஸ். இப்போ சைக்கோ மேரினா சைக்கோ மேரி எடுத்து கொடுப்போம். வெஸ்டர்ன்னா வெஸ்டர்ன் மாதிரி எடுத்து ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல அது எல்லா புத்தகமும். நைஸ்ண்ணா. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பா. உங்க பேர் சார்? என் பேர் சந்தோஷ். சந்தோஷ் ஜெனி தான் நம்ம சேனல் பேரும். ஃபுட்டு டிராவலு சினிமா சம்பந்தமாகவும் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷமா இருக்கு சார். மோர் மார்க்கெட்ல கிடைக்காத பொருளே கிடையாது. மோர் மார்க்கெட் வந்து எப்படின்னா நான் வந்து மோர் மார்க்கெட்ல 20-22 வருஷம் தான் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் மோர் மார்க்கெட்ல வந்து புக் வாங்குவோம். எஸ் ராமகிருஷ்ணன் ரைட்டர் அவர் கூட நிறைய சொல்லியிருக்காரு. அவருடைய மோர் மார்க்கெட் வீடியோஸ்லயும் புத்தகத்திலையும் சொல்லியிருக்காரு. மோர் மார்க்கெட் பெரிய ஒரு இது மாதிரி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கட்டின ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் அந்த மோர் அப்படின்ற ஒருத்தர் கட்டி. கைஸ் இதுவும் ஆக்சுவலி அந்த கடையோட ஓனர் தான். அவர் தான் இந்த கடையும். இங்கே வந்து நிறைய பழைய கேமரா ஓல்டு மாடல்ஸ் எல்லாமே இருக்கு. இதுவுமே வந்து இல்லை ஒர்க் ஆகிறது ஒன்று ரெண்டு தான் வந்து ஒர்க் ஆகுது. மற்றதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலை. நம்ம வீட்டில் ஷோகேஸ்க்கோ இல்லை தேவையான யாருக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். ரேட் வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பேசிக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி சந்தோஷ் ஜெனியில் இன்னைக்கு வந்து நம்ம சென்னை மோர் மார்க்கெட்டில் அந்த பழைய மார்க்கெட்டில் வந்து நிறைய இடங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பழைய புத்தகங்களாக இருக்கட்டும், காயின்ஸாக இருக்கட்டும், கேமரா அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. சந்தோஷ் ஜெனியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.